சங்கீதனுடைய கைதுக்கு பின்னர் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக அது வடக்கு மாகாணத்துல தமிழ் மக்களுக்கு இடையில இந்த அரசியல் கைது அல்லது இந்த பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற அல்லது பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கைது இன்றைக்கு பெரும்பாலான விடயங்களா கதைக்கப்படுது. இப்ப சங்கீதனை நேற்றைய தினம் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரபல்யமான சட்டத்தரணியுமான சுமந்திரன் அவர்கள் தாயாரோட போய் சந்திச்சிருக்கிறார். சோ தாயாரோட போய் சந்திச்சு நேற்றைய தினம் அவர் கதைத்திருக்கிறார், அதுவும் உங்களுக்கு தெரியும். சோ இப்படி எங்களுடைய தமிழ் ஏரியா முழுக்க இப்ப புகஞ்சு கொண்டிருக்கு. இப்ப கிளிநொச்சியில ஆர்ப்பாட்டம், ஸ்ரீதரன் தலைமையில கிளிநொச்சியில ஆர்ப்பாட்டம். கிழங்க விஷயம் கதை கொண்டாச சில விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டியார். இல்ல இவர் இப்படி சொல்றாரு, இவர் இப்ப கொழும்புல நின்று கொண்டு இவர் இப்படி வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார். சோ இவர் பாதுகாப்பா இருக்கிறார். இதுல எங்கள்ட ஓம்தானே போஸ்ட் எழுதி கொண்டிருக்கு, அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட மாட்டோம், ஆனால் சாதாரண பொதுமக்கள் கைது செய்யப்படணும். அரசியல்வாதிகள் பிள்ளைகளுக்கும் பாட்டு பாட தெரியும், ஆனா அவ மானே பெண்ணே மானே என்றுதான் பாடுவினம், புலிகளை பாட மாட்டினம். சோ சாதாரணமானாக்களை பாட சொல்லி போட்டு பிடிக்க சொல்லி போட்டு வாங்க விட சொல்லி ஒரு அரசியல் நாடகம் நடத்துவாங்க. ஏன் இவர் அர்ச்சுனா இதுகள்ல ரங்குரேல போராட்டங்கள்ல கலந்து கொள்றதுல இப்படி கணக்கு கதைகள் வந்து கொண்டிருக்கு. சோ எல்லாம் தொடர்பாக ஒரு 5 வீடியோவாவது குறைஞ்சது போடணும். இந்த சகல விடயத்தையும் சனத்துக்கு வடிவா விளங்கப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. போறதுக்கு முன்னா முதலாவதாக நான் ரெக்கார்ட் பண்ண போற வீடியோ என்ன பாடி நான் இருக்க பார்ப்போம். அதாவது இந்த சங்கீதனன் என்கின்ற பாடகர், எனக்கு ஒரு விதத்துல இவர்ல ஒரு கோபம் இருக்கு. ஹிப்ஹாப் பாடுற பாட்டெல்லாம் ஹிப்ஹாப் அல்லது பொப்பிசை பாடுறதுக்கு எல்லாம் விடுதலை புலிகள் சாயல, அதை வடிவா ஞாபகம். இசை கலைஞன் இப்படி கணக்கு படிப்பாங்க, படிப்பிக்கிறவங்க படிப்பாங்க கணக்கு. ஆனால் விடுதலை புலிகள் கரும்புலிகளாகவும் அல்லது தங்களோட உயிர்கொடைகளையும் செய்தது ஹிப்ஹாப் பாட்டு. அந்த பாட்டுக்கு அல்ல, அதை வடிவா வழங்கி கொள்ளணும். அவன் செத்தவன் முழுக்க ரத்தத்துல செத்தவன். ஒரு காலத்துல இயக்கம் ஹிப்ஹாப் பாட்டு பாடல, ஹிப்ஹாப் எங்களுக்கு தெரியும். நாங்களும் இங்க இருக்க டிஜேகளுக்கு, இங்க இருக்கிற நைட் கிளப்புகளுக்கு போனாங்க. அந்த நைட் கிளப் பாட்டுகள் இயக்கம் அந்த காலத்துல பாடினா அழுக வார அளவுக்கு தான் செல்லப்பா பாடினவன். சோ இங்க ஒரு விடயத்துல எனக்கு கோபம் என்னென்றால், அந்த ஹிப்ஹாப் இந்த அவர் வாய்ஸ் பாடுவார், அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த பாட்டுகள் விடுதலை புலிகளை பாடினதாக அமையாது. அதுலயே நான் சொல்றேன், இதுல பிடிஏல பிடிக்கவே கூடாது. அந்த பாட்டுகள் விடுதலை புலிகளை பாடினதான். சில பேர் சொல்லுவீங்க நீங்க 80s கிட்ஸ் எல்லா ஆணியும் பார்த்துதான் நாங்க வந்தாங்க, அதனாலதான் 86ல பிறந்தாங்க. நீங்க பார்க்காத ஆணியர் வேடிகளால விட்ட வரலாறுகளும் இருக்கு எங்களுக்கு. ஆணியர் வேடிகளால குத்தூசி போட்டு கைத்த கொடுத்துட்டு வழியால இழுத்த வரலாறும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் எந்த வேலையை பற்றி நான் கதைக்கிறேன். ஆகவே இவருக்கு ஹிப்ஹாப் விளங்காது, இவருக்கு இந்த கரண்ட் ட்ரெண்ட் விளங்காது, இந்த பாட்டு இதெல்லாம் விளங்கான்னு நினைச்சீங்கன்னா முட்டாள்தனமாடா. எல்லா ஆணியும் விளங்கும். ஆனா எங்களுடைய விடுதலை புலிகளுடைய வரலாற்றையும் வீரத்தையும் ஹிப்ஹாப் பாட்டுகளால நீங்க அதுகளால நீங்க அடுத்த தலைமுறை கொண்டு போயிடாது. ஒரு வீரமான ஒரு பாட்டை பாடினா அழுக வரும்டா. அப்படிதான் பாட்டுகள் நான் இந்த வீடியோக்கள் முடிவுல நான் போறேன். அதை பார்த்தா என்னினமே என்சனமே என் குரல் உனக்கு கேக்குதான்னு கேட்டா அதுல கேட்க ஒரு அழுக வரும். ஆனா அதெல்லாம் ஒரு விடுதலை புலி வீரன் எங்கேயோ ஒரு கடல் வயல்கரையில இருந்து தன்னை நாட்டை நினைச்சு பாடுற பாட்டு. அந்த பாட்டையும் தமிழாகும் அந்த ஆணியும் ஒன்றில்ல. ஆவே அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் விடுதலை புலிகளை வளர்க்கிறது தான் இது பாடினேன். இது வெறி அடிச்சு போட்டு ரியாலிட்டி கோவிக்க வேண்டாம். வெறி அடிச்சு போட்டு மிச்சம் அந்த வீடியோவும் போடுறேன், ஒரு வரியில இருக்கும் கீழே, சரிதானே? இது அதுக்காக செய்யப்பட்ட இந்த வீடியோ, அதுக்காகவே நடத்தப்பட்ட இந்த ப்ரோக்ராம்ஸ். என்னடா நாங்க கிளிநொச்சி முன்னுரைக்கு கொண்டிருக்கோமா? அதாவது மொத்த வருமானத்திலேயே அதி கேவலமான வருமானம் குறைஞ்ச மாவட்டம் நாங்க. ஆனா இரத்தமிழா கேக்குது. அதுதான் ரியாலிட்டி என்றா மன்னிச்சு கொள்ளுங்கோ, நாங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதே புலிகளின் தாகம் தமிழீழ தாயம் என்ற பாட்டை பாடி அரெஸ்ட் பண்ணியிருந்தா நான் கோவப்பட்டிருப்பேன், சரிதானே? ஏனென்றால் அது எங்களுடைய தேசிய கீதம். அதை ஒவ்வொரு போர் வீரனும் சாயைகளை சொல்லி கொண்டு செத்தது. அதை பாடி இருந்தா நான் பக்கத்துல நின்றுருப்பேன். நின்றது பாடினவங்களுக்கு அதுல போட நின்ற வேற 6 பேருக்கு வரி
சரிதானே? சோ அது வந்து விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துறது தான் நான் பார்ப்பேன். தமிழ விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துறதா தான் நான் இது பார்ப்பேன். அதுல எந்த சந்தேகம் வேணாம், அது ஒரு கொச்சைப்படுத்துகிற வேலை. ஆகவே இது ஒன்றும் இயக்கத்தையோ கட்டி வழக்க பாடின பாடு இல்ல. அதை ரீகார்ட் பண்ற ஒருக்கா கேளுங்க. அவன் பாடவே இல்லை, அவன் வரிய போட்டு பாடின வேற உண்டு. சில பேர் என்னோட கோய்பி நான் ஒருத்தர் பிடிஏல பிடிச்சு போட்டாங்க, நீங்க இப்படி ஒரு அரசியல்வாதியா இருந்து கதைக்கிறீங்க, வந்து கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்தை செய்யுங்க. நியாயமான போராட்டம் எங்க நடந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க செய்ய தேவையில்லை, நாங்க நிற்போம். நீங்க எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனா இங்க பிடிஏல பிடிச்சதுக்கான தான் நான் எதிர்காட்சி கொண்டுக்கிறேன். அந்த பிடிஏ கொண்டு தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழர்களுக்கு எதிராக பாவிச்சதுக்கு தான் கதைக்கிறனே ஒழிய அந்த பாட்டுக்கு இங்க நான் கதைக்கல. வாங்க ஒன்றாசா அந்த வீடியோ இருக்கா கேப்பம் இருக்கா என்ன கதைக்கு பாடுறாரு. மாட்டம் சுடு நெருப்பினில் குளித்திடும் கூட்டம் மாவீரரை மறந்திட மாட்டம் ஓர் ஆயிரம் நினைவுடன் வாரம். இவ்வளவுதான் இவருடைய இந்த கதை. சோ இங்க எங்கேயுமே இது வேங்கைகள்ன்றது வசனத்தை பாவிக்கலாம். வேங்கைகள் தான் சொல்லிக்கலாம். வேங்கைகள் ஆடிடும் ஆட்டம் சுடும் நெருப்பினில் குளித்திடும் கூட்டம். அங்கேயும் ஒன்றும் நேரடியாக விடுதலை புலிகளை கதைக்கவே இல்லை. இப்ப சந்திரசேகர் வந்து தமிழுள்ள விடுதலை புலிகள் என்பவர்கள் இவ்வளவு காலமும் அதை விட இது பரவாயில்ல, அந்த ஆணியை விட இந்த ஆணி பரவாயில்ல. நாங்கள் வேறொரு வீடியோ அதுக்கு சம்பந்தமா போட்டிருக்கோம், போய் பாருங்க. சரிதானே? அதே வேங்கைகள் ஆடிடும் ஆட்டம் சுடு நெருப்பினில் குளித்திடும் கூட்டம் மாவீரர்கள். அங்கதான் பிரச்சனை. மாவீரர்கள் என்று ஒரு பாட்டை பாடி போட்டான், மாவீரர்கள். சோ இவன் மாவீரர் என்று பாட்டு பாடினது பிள்ளையண்டா. நான் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, தயவு செய்து போய் என்பிபியினுடைய போட போறேன். என்பிபியினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் பாட்டு. சரிதானே? அங்கேயும் சந்திரசேகர் மாவீரர் தேசிய தலைவர் எல்லாமே கதைச்சிருக்காரு. அது தனி வீடியோ போடுறோம், அதை நீங்க பாருங்க. சோ மாவீரர்கள் என்று பாவிச்சதும் இங்க பிழை இல்லை. சோ இவ நல்லா இருக்கு, ஹிப்ஹாப் நல்லா இருக்கு. வேங்கைகள் ஆடிடும் ஆட்டம் மாவீரர்கள் நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. அப்படியே பாடுங்க, பிடிச்சு அடப்பாங்க. நல்லா பாடுங்க ராசா, இதே மாதிரியே பாடுங்க. இப்ப இலங்கை படு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டு இந்த கைது ஏன்னு தனி வீடியோ போடுறேன். சரிதானே? சோ இங்க எந்த விதத்திலையும் எனக்கு தெரிய தமிழ்ல விடுதலை புலிகளை நேரடியா குறிக்கல் என்று சொல்லல. அது வேங்கைகள் ஆடிடும் ஆட்டம் நெருப்பில் குடித்திரும் கூட்டம் மாவீரர்கள், அது நேர எங்களுடைய தலைவரை தான் எங்களுடைய போராளிகளை தான் போனோம். ஆனா கிளிநொச்சி மண்ணில் நின்று கொண்டு நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், எதற்காக இந்த பாட்டை நீங்க பாடுனீங்க? இன்னும் தமிழ் மக்களுடைய எங்களுடைய மாவீரர்களுடைய உணவுகளை அதாவது எங்களுடைய இழப்புகளையும் எங்களுடைய தியாகங்களையும் நீங்கள் மனசுல வச்சிருக்கோணுமான்னு பாடினீங்க என்றால் எப்படி பாடிருப்பீங்க? இது வேங்கைகள் ஆடிடும் ஆட்டம், அது அப்படி இருந்திருக்கும். அந்த பாடுவாங்க, அந்த எனக்கு பாட தெரியாது, நான் இப்பவே சொல்றேன். ஆனால் அந்த உணர்ச்சி வதம் எங்களோட தர்ஷன் கதிரேச பிள்ளைய விட்டா பாடுவான், நல்லா பேரெழுத்து விட்டு இப்ப குளற போறார் என்னுடைய நல்ல நண்பன், நல்லா பாடக்கூடியவன். சோ அப்படி யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பாடினா பரவாயில்ல, அதுதானே அவங்களோட இயக்கத்துக்கு நீங்க செய்யற கடைசி. அதான் இப்ப சில லண்டன்ல இருப்பினா ஜோசிபே ஒரு பட்டிக்காடு, அர்ச்சுனா ஒரு பட்டிக்காடு. இவனுக்கு ஒரு ஹிப்ஹாப் பண்ணா என்னன்னு தெரியாது, ஒரு மியூசிக் என்னன்னு தெரியாது, ஒரு ரசனை என்றா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் ஏன் பாடினீங்க? காசுக்கு. என்னது பாடினீங்க? காசுக்கு. நீங்கள் இது பாடையில தமிழ்ல விடுதலை புலிகள்ல இருக்கிற உறவுல இருக்கிற அந்த பாசத்திலேயோ, தமிழ்ல விடுதலை புலிகளை நீங்க முன்னுக்கு கொண்டு வரணுமன்றோ, இல்லாட்டி அவர்களுடைய தியாகங்களை வச்சிருக்க வேணுமன்றோ இல்ல. அந்த கூட்டத்துல இந்த பாட்டை பாடினாதான் கொஞ்சம் கைதட்டலும் இதுவும் எழுப்பும், சனம் கூட வரும். இதுதான் இந்த ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கொள்ளாம நாங்க எங்களுடைய மாவீரர்களுக்கு தான் இந்த ஹிப்ஹாப் பாட்டு பாடுறோம்டா, மாவீரர்களுக்கு பாடினாயே பாடி அடித்தடைப்பாளர்கள் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான் என்னால சொன்னா. ரியாலிட்டியா கதைக்கிறேன், வெறும் ரியாலிட்டி ஷோ இது. சரிதானே? ரியாலிட்டியா கதைக்கிறேன். இந்த பாட்டு ஒரு நாளுமே மாவீரர்களை ஒரு இன உணர்வை ஏற்படுத்த பாட்டு அல்ல. இந்த பாட்டு தனிய காசு உடைக்கிறதுக்காகவும் சனத்தை வர பண்றதுக்கும் வரியை போட்டு போடுனா பாட்டு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை.